என்னம்மா பறிச்சிருக்கீங்க? நுணாப்பழம் ஜூஸுக்கா? ஜூஸ்க்கு. காமிங்க. ஏப்பா உலுக்கி இவ்வளோ சேர்த்துருக்காங்க? அது சரி. இல்லை நாங்கள் இதெல்லாம் பறித்து சேர்த்தோம். அதெல்லாம் பறித்து சேர்த்தது இவ்வளோ நேரம். படிங்களா டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ரஞ்சித்து அங்கே போடுறா, லட்டா தொங்குதுடா, இங்கே போடுறா. இருக்கிற 4 மரம், 4 மரத்துல இன்னும் 4 மணி நேரம் மேலே பார்த்துருக்கோம். வாங்க அப்போ போய் ஜூஸ் போடுவோமா? வாங்க போய் ஜூஸ் போடுவோம். திஸ் இஸ் மை ப்ரோ சொல்லுங்கள், எத்தனை கிலோ இருக்குது? 1/2 கிலோ இருக்குமா? 3/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ இருக்குமா? எல்லாரும் வாங்க போவோம். வாங்க அமேசான் காட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடிடுவோம். நம்ம தோப்புல பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அப்படியே லட்டா அப்படியே நுணாப்பழம் பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா. லாஸ்ட் ட்ரிப்பு பறிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல, அதனால இந்த வாட்டி பறிச்சுட்டு வந்த கையோட இப்போ இதை என்ன செய்ய போறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் இதை நம்ம போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிப்போம். க்ரஷ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எடுத்துகிட்டு வரும்போதே அப்படியே ஜூஸ்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் போட்டு சாப்பிட்றலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு தான் வந்தேன். மரத்துலேருந்து கீழெல்லாம் கொட்டியெல்லாம் பொறுக்கல. நம்ம இது மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது, அந்த விதையோடைய சுவை அதில் இறங்கிடும். அதனால் நம்ம இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். அப்படியே விளாம்பழத்தோடைய அந்த ஸ்மெல் இருக்குது, அந்த விளாம்பழத்தினுடைய வாசனை இருக்கிறது.